Nandane Srimade Bhakti Vedanta Swami Namini Namaste Saraswate Deve Guravani Pacharine Nirvishesha Shunyavadi Paschatya Deshadarine Jai Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shivasadi Gaura Bhakta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. இன்னைக்கு நினைக்க வேண்டிய ஒரு விஷயம், ஸ்ரீமத் பாகவதத்துல 4ஆம் காண்டத்துல 27வது சாப்டர்ல 26வது ஸ்லோகத்துல பர்பட்ல பிரபுபாதர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது it is a gentleman's greatest duty to be compassionate upon a person who is distressed. ஒரு நற்பண்புள்ள மனிதனின் உயர்ந்த கடமை என்பது துன்பத்தில் இருக்கும் ஒருவரிடம் கருணை காட்டுவதாகும் அப்படின்னு சில பிரபுபாதர் சொல்லியிருக்காரு. சில பிரபுபாதர் வந்து இந்த கருணை முழுவதாக இந்த உலகத்துக்கு காட்டினோட ரிசல்ட் தான் இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கம்ங்கிறது. இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த உலகம் பூராவே கிருஷ்ண உணர்வு பரவினது அவரோட கருணைக்கு ஒரு பெரிய உதாரணம். அது இல்லாம இனி ஒரு பிரபுபாதரோட லீலையிலிருந்து இனி ஒரு நிகழ்ச்சி சொல்றேன். பிரபுபாதர் வந்து ஒரு தடவை ஜுஹு பீச்ல, மும்பைல ஜுஹு பீச்ல மார்னிங் வாக் நடக்கும் போது ஒரு நாய், இந்த நாய் வந்து அப்படியே நொண்டி போகுது. பார்த்தா ரொம்ப வேதனையா இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த நாயை பார்த்தா போற வழியில் அப்படி நடந்து இருக்கும்போது பிரபுபாதர் வந்து டிவோட்டிஸ் வந்து நம்ம அவங்க வழியில் இருந்து அவங்கள இந்த நாயை துரத்துறதுக்கு முயற்சி பண்ணும்போது பிரபுபாத் வேண்டாம் அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு, நின்னாராங்க. நின்று பார்த்து அந்த நாயோட கண்டிஷன் பார்த்து அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு டிவோட்டி சொன்னாங்க, ஓ மேபி வந்து தெரு நாய்கள் எல்லாம் சேர்ந்து சண்டை கூடி எனக்கு ஏதோ ஆயிருக்கும், இன்ஜுரி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி அது லைட்டா விட பார்த்தா பிரபுபாத் சொன்னாரு, அந்த நாய்க்கு முதல்ல யார்கிட்டயாவது பிஸ்கட் இருந்தா 2 பிஸ்கட் கொடு அப்படின்ட்டு. வந்து நாய் வந்து லோவர் ஸ்பீஷிஸ், அதாவது கீழ் நிலைமையில் உள்ள கீழ் வர்க்கமான ஒரு அனிமல். யாரும் அதை வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கறதோ இந்த மாதிரி இறக்கத்தோட பார்க்கறதோ கிடையாது. எஸ்பெஷலி ஸ்ட்ரீட் டாக்ஸ், தெருவு நாய்களுக்கு. பிரபுபாத் வந்து என்ன சொன்னாருன்னா, எல்லா உயிர்வாளிகளையும் ஒரே எண்ணத்தோட பார்க்கணும், அந்த ஒரே விஷனோட பார்க்கணும் அப்படிங்கறத வந்து பிரபுபாதர் வந்து அங்க திருப்பி எடுத்து சொன்னாரு. இதே சோல் தான், ஒரே சோல் தான் அந்த நாய்க்குள்ளே இருக்கு, மனிதனுக்குள்ளே இருக்கு. மனிதர்கிட்ட நம்ம ப்ரீச் பண்ண போறோம், அவங்களை கிருஷ்ண உணர்வு பண்ண போறோம். ஆனா அதே ஆத்மா தான் ஒரு நாய்க்கு உள்ளே இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வந்து வெளிப்படையான இந்த ரூப மாற்றம், ரூபத்தை பத்தி வேற ரூபத்தில் இருக்கு அப்படின்ட்டு ஆத்மா இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பகவத்கீதையிலிருந்து அந்த ஸ்லோகா கோட் பண்ணி பிரவச்சனார், வித்யா வினய சம்பன்னே பிராமணே விஹஸ்தனி சுனிச்சைவச பாக்கேச்சா பண்டித சமதர்ஷினா. வந்து ஒரு எளிமையான சைஜ், அவரோட அறிவால அவரு பார்க்கிற இந்த உலகத்தை பார்க்கும்போது ஒரு நாய், ஒரு பிராமணன், ஒரு யானை, ஒரு நாயை சாப்பிடுறவன், அவுட்காஸ்ட், இவங்க எல்லாமே எல்லாரும் பார்த்தாலும் அவங்க எல்லாம் பகவானோட அம்சமா தான் அவங்களுக்கு தெரியும். காரணம் அவர் பண்டிதன். பிரபுபாதரோட அந்த கம்பேஷன், அந்த இரக்க குணம் மனிதர்கிட்ட மட்டும் இல்ல, அது வந்து உயிர்வாளிகள் கூட எல்லாமே பிரபுபாத கம்பேஷனேட்டா இருந்தாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இந்த நிகழ்ச்சியை சொல்லலாம். அது 2 பாகவதம் இருக்குல்ல, பர்சன் பாகவதம், புக் பாகவதம்.
புஸ்தக பாகவத்துல சொன்ன அதே விஷயங்கள் அந்த பர்சன் பாகவதம் சொல்லுவார். ரெண்டும் ஒரே மாதிரி ஆன்மீகமான ஸ்டாண்டர்ட் உள்ளவங்கன்னு அர்த்தம். இது பிரபுபாதருடைய இது மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஆக்ஷனும் அவர் என்ன செஞ்சாலும் அது அவங்க சிஷ்யர்களுக்கும் ரொம்ப எடுத்துக்காட்டா இருந்தது, எக்ஸாம்பிள்ஸா இருந்தது, உற்சாகத்தை கொடுக்கும். பாகவதத்துல பகவத்கீதையெல்லாம் சொல்லக்கூடிய குணங்களை நம்ம லைஃப்ல பின்பற்றுறதுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். பிரபுபாத சிஷ்யருக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கே அவர் காட்டி கொடுத்தாரு எப்படி நம்ம இறக்க குணத்தோட இருக்கணும். இறக்க குணம் உள்ளவங்க தான் நற்பண்புள்ள மனிதன் அப்படிங்கறது எடுத்துக்காட்டா இந்த லீலையை சொல்லலாம். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மகாமந்திரத்தை ஜபம் பண்ண அந்த நற்பண்புகள் நம்மளுக்கும் உருவாகும். அது எந்த அளவுக்கு துன்பத்தில் இருக்கக்கூடியவங்க கூட கருணை காட்டுவது, கருணை இருக்கு அப்படிங்கிறது அப்பதான் தெரியும். அந்த கருணை ஜாஸ்தியா வந்துட்டே இருக்கும் ஜபம் பண்ண. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா.